நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படத்தை வெளியிட தடை விதிக்க கோரி இணை இயக்குனர் வருண் ராஜேந்திரன் என்பவர் தொடுத்த வழக்கில் ஜனவரி 2ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யும்படி தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கதை திருட்டு புகார் விவரம் என்ன? நடிகர் சிவகார்த்திகேயன் நடிக்கும் 25வது படம் பராசக்தி. சுதா கொங்கரா இயக்கத்தில் ஆகாஷ் பாஸ்கரனின் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படம் வரும் ஜனவரி 10ஆம் தேதி திரைக்கு வரவுள்ளது. இந்நிலையில் தனது செம்மொழி என்ற கதையை திருடித்தான் பராசக்தி என்கின்ற பெயரில் படம் தயாரிக்கப்பட்டுள்ளது என கூறி இணை இயக்குனர் வருண் ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்று மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த மனுவில் 1965ஆம் ஆண்டு இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த மொழிப்போரை மையமாக வைத்து செம்மொழி என்ற பெயரில் தான் கதையாக எழுதியதாகவும் 2010ஆம் ஆண்டு தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் அந்த கதையை பதிவு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பெண் சிங்கம் படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய பொழுது செம்மொழி படத்தின் கதைக்கருவை கலைஞரிடம் கூறியதாகவும், மருத்துவர்கள் ஓய்வெடுக்கச் சொல்லியிருப்பதால் கதையை முழுமையாக எழுதும்படி கூறி தனக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் வருண் ராஜேந்திரன் அதில் குறிப்பிட்டுள்ளார். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு பதிவு செய்த இந்த கதையை பல தயாரிப்பாளர்களிடம் கொடுத்ததாகவும், தயாரிப்பாளர் சேலம் தனசேகரன் தனது கதையை நடிகர் சூர்யாவிடம் கொடுக்க அவர் அதை இயக்குனர் சுதா கொங்கராவிடம் கொடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பின்னர் புறநானூறு என்கின்ற பெயரில் சூர்யா நடிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்ட படம் தனது செம்மொழி கதைதான் எனவும், அதன் பிறகு கைவிடப்பட்ட அந்த படம் தற்பொழுது பராசக்தி என்ற பெயரில் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது கதையை திருடி பராசக்தி படம் எடுக்கப்பட்டுள்ளதாக தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மனுவில் தெரிவித்துள்ளார். அதனால் பராசக்தி படத்தை வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேண்டும், செம்மொழி கதையையும் பராசக்தி கதையையும் ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்கும்படி தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி SM சுப்பிரமணியம் இரு கதைகளும் ஒன்றுதானா இல்லையா என்பதை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், மனுதாரரின் புகார் மீது அனைத்து தரப்பினரையும் விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படியும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்திற்கு உத்தரவிட்டார். மேலும் மனுவுக்கு ஜனவரி 2ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி பராசக்தி பட இயக்குனர் சுதா கொங்கரா, தயாரிப்பாளர் உள்ளிட்டோருக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். பராசக்தி கதை தன்னுடையது என கூறி வழக்கு தொடர்ந்துள்ள வருண் ராஜேந்திரன் ஏற்கனவே AR முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்த சர்க்கார் படத்தின் கதை என்னுடையது என்று நீதிமன்றம் சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.